மேற்கு மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் எம் சத்யமூர்த்தி ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு முன்னாள் அமைச்சர் மேற்கு மாவட்ட செயலாளர் பி.வி. ரமணா தலைமை தாங்கினார். பூண்டி ஒன்றிய செயலாளர் ராமாஞ்சேரி எஸ். மாதவன், மாநில எம்.ஜி.ஆர். இளைஞரணி துணை செயலாளர் எஸ். ஞானகுமார், மாநில பொதுக்குழு உறுப்பினர் எஸ். ஏ. நேசன், மாவட்ட துணை செயலாளர் எல். செந்தில்குமார், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே.பி.எம். எழிலரசன், மாவட்ட இளைஞரணி தலைவர் புங்கத்தூர் டி. தேவா, மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் வள்ளியம்மாபேட்டை இ. சீனிவாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் இலக்கிய அணி செயலாளர், செய்தி தொடர்பாளர் எஸ். எஸ். வைகை செல்வன், கழக அமைப்பு செயலாளர் ஆர். மனு ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அப்போது சாதாரண ஒரு தொண்டன் அந்த கட்சிக்கு தலைமை தாங்க முடியும் என்று நிரூபித்த ஒரே இயக்கம் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர், ஒரு சாமானியன் முதலமைச்சராக முடியும் என்று நிரூபித்த இயக்கமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான். ஒரு சாமானிய விவசாய குடிமகனை தமிழகத்தினுடைய முதலமைச்சராகவும் இன்று எதிர்க்கட்சி தலைவராகவும் இன்னும் 2 மாதத்தில் மீண்டும் தமிழகத்தில் முதலமைச்சராக வர இருக்கிறவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் புகழாரம் சூட்டினார். பெண்களுடைய ஆதரவு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கிடைத்தது என்று சொன்னால் அதற்கு முழுமுதல் காரணம் நம்முடைய ஈடு இணையற்ற தலைவர் புரட்சித் தலைவர் எம்.ஜி.ஆர். அதன் பிறகு அதே பெண்களுடைய ஆதரவு கிடைப்பதற்கு காரணம் புரட்சித் தலைவி அம்மாதான் என்றும் தெரிவித்தார். நான் குடியரசுத் தலைவராக தமிழ்நாடு முதலமைச்சரை வரவேற்பதற்காக இந்த இடத்தில் நிற்கவில்லை என்றும் என்னுடைய அன்பு சகோதரியை வரவேற்பதற்காக நான் வாசலில் நிற்கிறேன். இதற்கு பதவி தேவையில்லை, இதற்கு பிரச்சனை இல்லை என்று இந்தியாவின் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி புரட்சித் தலைவியை பற்றி பெருமையாக கூறியதையும் நினைவு கூர்ந்தார். இறந்து போனவர்களுடைய வாக்குகளை செலுத்திதான் ஆட்சிக்கு வந்தது திமுக என்றும், திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகிறது என்றும், தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் 100 நாள் வேலைக்கு சம்பளம் தருவதில்லை, குடிநீர் வரிகட்டினால்தான் சம்பளம் தருவேன் என ஊர் பஞ்சாயத்து தலைவர் மிரட்டுகிற நிலைதான் தமிழகத்தில் நிலவுகிறது என்றும், அதனால் இதற்கெல்லாம் முடிவு கட்ட வருகிற சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். புரட்சி தலைவர் எம்.ஜி.ஆர்., புரட்சி தலைவி அம்மாவுக்கு பிறகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் இந்த இயக்கத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். எனவே திருவள்ளூர் திருத்தணி தொகுதியும் வெற்றி வாகை சூடி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெற்றியை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதனடையத்து பேசிய முன்னாள் அமைச்சர் பி.வி. ரமணா, தோல்வியடைந்த அரசாக திமுக திகழ்வதாகவும் 73 ஆண்டுகளில் கடன் தொகை 4.5 லட்சம் கோடி, இந்த திமுக 5 ஆட்சியில் 6 லட்சம் கோடி என்றும், ஒவ்வொரு குடும்பமும் 4 லட்சம் கடனாளியாக ஆக்கியதுதான் திமுகவின் லட்சணம் என்றும் குற்றம் சாட்டினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக ஆட்சியில் குழந்தைகள் முதல் வயதான பாட்டிகள் வரை பாதுகாப்பு இல்லை என்றும், கஞ்சா புழக்கம் பள்ளி கல்லூரி அருகே அதிக அளவில் புழக்கத்தில் உள்ளது என்றும், 100 நாள் வேலைக்கு முறையாக சம்பளம் தருவதில்லை என்றும், இதனால் மீண்டும் புரட்சித் தலைவி அம்மாவின் ஆட்சியை தமிழகத்தில் கொண்டுவர வேண்டுமென அனைவரும் விரும்புவதாக தெரிவித்தார். மேலும் திமுகவுக்கும் தவகாவுக்கும் இடையேதான் போட்டி என்று விஜய் கூறுவது குறித்த கேள்விக்கு, நடிகர் விஜய் அறியாமல் புரியாமல் பேசுகிறார், அரசியல் புரிதல் அவருக்கு இல்லை என்றும், அதிமுக 7 முறை ஆட்சி அமைத்த கட்சி என்றும், இன்று பிரதான எதிர்க்கட்சி என்றும், பேரறிஞர் அண்ணா புரட்சித் தலைவர் எம்.ஜி.ஆர். புரட்சித் தலைவி அம்மா படத்தை வைத்துக் கொண்டால் மட்டும் போதுமா, கடன் வாங்கி தலைவர்கள் படத்தை வைத்திருக்கிறார் விஜய் என்றும் சாடினார். தொடர்ந்து சசிகலா புதிதாக கட்சி ஆரம்பித்தது குறித்த கேள்விக்கு, அதிமுக என்பது ஒரு மலை, மோதினால் மண்டைதான் உடையும் என சசிகலா கட்சி தொடங்கியது குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். செங்கோட்டையனார் விஜய் கட்சியில் சேர்ந்ததால் தங்கள் கட்சி அதிமுக வாக்குகளை அதிக அளவில் பெறும் என்று கூறி ஒருவர் குறித்த கேள்விக்கு, இது விஜயின் கனவு, அதுவும் பகல் கனவு என்றும் நக்கலடித்தார். 78வது பிறந்தநாள் விழாவை திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பட்டறைப்புதூரில் மிகச்சிறந்த அளவிலே ஒரு மாநாடை போல இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதை ஒட்டி நலத்திட்ட உதவிகளை சற்றேறக்குறைய 10,000 மகளிருக்கு வழங்குகிற நலத்திட்ட உதவிகளும் இங்கு வழங்கப்பட்டது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெண்குலத்தின் பாதுகாவலர். இன்று பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. சிறு குழந்தைகள் முதல் வயதான பாட்டிகள் வரை தனியாக போக முடியவில்லை, பாதுகாப்பில்லை. கஞ்சா புழக்கம் அதிகமாகிவிட்டது. எங்கு பார்த்தாலும் கிராமந்தோறும் கஞ்சா கிடைக்கிறது, பள்ளிக்கூட கல்லூரிக்கு அருகிலே கிடைக்கிறது. 100 நாள் வேலைக்கு முறையான சம்பளம் தரவில்லை. குழா வரியை கண்டிப்பாக கட்ட வேண்டும், குடிநீர் வரியை கட்டினால்தான் உங்களுக்கு 100 நாள் வேலை தருவேன் என்று அந்தந்த பஞ்சாயத்து தலைவர்கள் மிரட்டுகிற போக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் பார்க்கிற போது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இல்லையே என்கிற வருத்தம் பெண்கள் எங்களிடத்திலே சொல்லுகிறார்கள். புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஆட்சியை நம்முடைய எடப்பாடியார் கொண்டு வர வேண்டும் என்று நாலா பக்கமும்
ஆதரவு பெருகிக் கொண்டே இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நிச்சயமாக இந்த தேர்தல் கடத்தில் ஆட்சி அமைக்கும். நடிகர் விஜய் அறியாமல் பேசுகிறார், நடிகர் விஜய் புரியாமல் பேசுகிறார். அரசியல் புரிதல் அவருக்கு இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 7 முறை ஆட்சியில் இருந்த கட்சி, இன்று பிரதான எதிர்க்கட்சி. ஆக இப்படிப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை புறந்தள்ளிவிட முடியாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையும் புரட்சித் தலைவி அம்மாவையும் பேரறிஞர் அண்ணாவையும் படத்தை போட்டுக்கொண்டால் போதுமா? அவர்கள் எங்கள் கட்சியினுடைய தொடங்கிய தலைவர்கள், இந்த இயக்கத்தை வளர்த்த தலைவர்கள். அண்ணா எங்கள் கொள்கையிலே இருக்கிறார், கொடியிலே இருக்கிறார், கோட்பாட்டிலே இருக்கிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். 50 ஆண்டு காலம், அரை நூற்றாண்டு காலமாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசியலை அழைத்து வந்து அரசியல் வரலாற்றை எழுதியவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். ஆக இந்த 3 பெரும் தலைவர்களை புகைப்படத்தை போட்டு கொண்டிருக்கிற விஜய், கடன் வாங்கி தலைவர்களை வைத்திருக்கிற விஜய், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றி சொல்வது அவர் அறியாமையை காட்டுகிறது. சசிகலா அவங்க கட்சி தொடங்கி இருக்காங்க, அது பத்தி இல்லை, அதெல்லாம் அதை பற்றி பேசுவதில்லை. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மலை, இந்த மலையில் மோதினால் மண்டைதான் உடையும்.